வணக்கம், நமஸ்கார். நம்ம இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் இன்டெஃபினிட் படிச்சுட்ருக்குறோம். வெர்புகளை எப்படி பாஸ்ட் டென்ஸில் மாற்றுறதுன்னு படித்தோம். இன்றைக்கி வாக்கியங்கள் படிப்போம். பாருங்கள், இதை பாஸ்ட் டென்ஸ் தெரியும் இல்லையா? ஆ பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஆயா, ஆயே, ஆயி, ஆயீம். நான் சொல்லும்போது நீங்கள் அந்த மாதிரி என்னோட சேர்ந்து இங்கே உச்சரிக்கணும். ஜா, கயா, கயே, கயி, கயீம். தௌடு, ஓடு. தௌடா, தௌடே, தௌடி, தௌடீம். சோ, தூங்கு, ஸ்லீப். சோயா, சோயே, சோயி, சோயீம். பைட், அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் பைட்டா, பைட்டே, பைட்டி, பைட்டீம். புரியுதுங்களா? நான் வந்தேன் சொல்லணும். ஐ கேம். எப்படி சொல்லலாம்? மேம் ஆயா. நான் வந்தேன்னா மேம் ஆயா. நான் போனேன், மைன் கயா. நான் ஓடினேன், மைன் தௌடா. நான் தூங்கினேன், மேம் சோயா. நான் அமர்ந்தேன், மேம் பைட்டா. புரியுதுங்களா? இப்போது அவன், இது ஆண் பாலில் அவன் எடுத்துக்கலாம். அவன், அவன் வந்தான். ஹீ கேம். ஓ ஆயா. ஹீ வென்ட். ஓ கயா. ஓ தௌடா. ஓ சோயா. ஓ பைட்டா. ஓ பைட்டான்னா அவன் உட்கார்ந்தான். சரி, இது சிங்குலர் ஆச்சு தான். இப்போ இது ப்ளூரல். ஹம், நாங்கள். வே, அவர்கள். ஆப், நீங்கள். இந்த மாதிரி ப்ளூரல் வார்த்தைகளுக்கு மேஸ்குலின் ஜெண்டர் இது. இப்போ நாங்கள் வந்தோம், ஹம் ஆயே. அப்பா வந்தார்கள், மரியாதை இல்லையா? இப்போ பிதாஜி ஆயே. சிறுவர்கள் வந்தார்கள், த பாய்ஸ் கேம். லட்கே ஆயே. அது மாதிரி நாங்கள் போனோம், ஹம் கயே. நாங்கள் சென்னைக்கு போனோம், ஹம் சென்னை கயே. ஹம் தௌடே. ஹம் சோயே, நாங்கள் தூங்கினோம், வி ஸ்லெப்ட். ஹம் பைட்டே, நாங்கள் அமர்ந்தோம். ஹம் நீச்சே பைட்டே, நாங்கள் கீழே அமர்ந்தோம். புரியுதுங்களா? இப்போ ஃபெமினின் ஜெண்டர், ஒரு ஃபீமேல், ஒரு கேர்ள் சொல்கிறதுன்னா மேம் ஆயி, நான் வந்தேன். அவள் வந்தாள், ஓ ஆயி. மேம் கயி, நான் போனேன். இதெல்லாமே ஃபெமினின். மை தௌடி, மை சோயி, மை பைட்டி. இது அவள் வரும்போது ஓ ஆயி, ஓ கயி, ஓ தௌடி, ஓ சோயி, ஓ பைட்டி. இது ஃபெமினின் ப்ளூரல் வரும்போது ஹம் ஆயீம். சிறுமிகள் வந்தார்கள், லட்கியா ஆயீம். கயீம் இருக்குது. ஹம் கயீம், வே கயீம் அல்லது ஆப் கயீம். தௌடீம், ஹம் தௌடீம். வே சோயீம், வே பைட்டீம் அல்லது எனி நேம். இப்போது கமலா வந்தாள், எப்படி சொல்லலாம்? கமலா ஆயி. கமலாவும் விமலாவும் வந்தார்கள், கமலா और விமலா ஆயீம். சப்ஜெக்ட் சிங்குலர், மேஸ்குலின் ஜெண்டர்னா இது, ப்ளூரல்னா இது. ஃபெமினின் ஜெண்டர்னா இந்த வார்த்தை யூஸ் பண்ணணும், ப்ளூரல்னா இது யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இது ஈஸி. அந்த சப்ஜெக்ட்டுக்கு தக்கபடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெர்பு. இன்னொரு விதமான வெர்பு இருக்குது பாருங்கள். கா, பட், லிக், தேக். கா, கான் என்ன மீனிங்? ஈட், சாப்பிடு. காயா, சாப்பிட்டேன், சாப்பிட்டான் இல்லையா? லிக், லிக்கா. தேக், தேக்கா. பட், படா. இந்த வெர்புக்கு பேர் ஆங்கிலத்தில் டிரான்சிட்டிவ் வெர்புன்னு சொல்லுவோம். வெர்பு எப்படி டிரான்சிட்டிவ் வெர்புன்னு கண்டுபிடிக்கிறது தெரியுமா? வெரி ஈஸி. ஒரு வினைச்சொல், அந்த வெர்பை நீங்கள் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் இருந்தால் அது டிரான்சிட்டிவ் வெர்ப். எப்படி? இப்போ சாப்பிட்டேன் அல்லது சாப்பிட்டான் அப்படி இருக்குது. என்ன, என்ன சாப்பிட்டான், ஏதாவது ஆன்சர் இருக்கும் இல்லையா? பார்த்தேன், எதையாவது பார்த்தேன். செய்தேன், ஒரு வேலையை செஞ்சேன். எடுத்தேன்,
கொடுத்தேன், என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் அங்கே இருக்குது இல்லையா? இதெல்லாம் தான் ட்ரான்சிட்டிவ் வெர்ப். அதே நேரத்தில் வந்தான், என்ன வந்தான், ஆன்சரே இல்லை, அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். புரியுதுங்களா? இப்போ கா பாஸ்ட் டென்ஸ் காயா, இதே மாதிரி தான் காயா, காயே, காயி, காயீம். படா, படே, படி, படியும், இது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அது மாதிரி லிக்கா பாஸ்ட் டென்ஸ் லிக்கா, லிக்கே, லிக்கி, லிக்கீம். தேக்கு பாஸ்ட் டென்ஸ் தேக்கா, தேக்கே, தேக்கி, தேக்கீம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த வேர்டு ட்ரான்சிட்டிவ் வெர்பு நம்ம யூஸ் பண்ணும்போது முதல்ல அந்த சப்ஜெக்டோட சேர்த்து நே சேர்த்துக்கணும். என்ன சேர்க்கணும்? நே. உதாரணமாக நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும். மேம் खाया அப்படி சொல்லக்கூடாது, ராங். மைனே खाया இப்படி சொல்லணுங்க. மைனே மைனே खाया, நே சேர்த்துக்கணும். இப்போ நான் படித்தேன் இப்படி சொல்லலாம், மைனே படா. நான் எழுதினேன், மைனே லிக்கா. நான் பார்த்தேன், மைனே தேக்கா. புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி வெர்பு வரும்போது இந்த சப்ஜெக்டோடு சேர்த்து நே சேர்த்துக்கணும். இப்போது இந்த ப்ரோனவுன் இந்த வார்த்தைகளோட நே சேரும்போது அது எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேம், நான் இல்லையா? நே சேரும்போது மைனே, மைனே, மைனேனாலும் நான் தான், மேம்னாலும் நான் தான், மைனேனாலும் நான் தான். இந்த நேன்னு உள்ளது இறந்த காலம், ட்ரான்சிட்டிவ் வெர்பு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக நே சேர்த்துக்கிறது. மைனே, இப்போ தும் ப்ளஸ் நே, தும்னே. ஓ நே சேரும்போது உஸ்னே, உஸ்னேனா ஹி, ஷி. அது மாதிரி ய ப்ளஸ் நே, இஸ்னே. இவன், இவள். வே அவர்கள், அவர், அவைகள். அந்த வார்த்தை சேரும்போது வே ப்ளஸ் நே, உனோம்னே. உனோம்னேனாலும் அவர், அவர்கள், அவைகள். புரியுதுங்களா? ஏ இவர்கள், இவைகள். நே சேரும்போது இனோம்னே, அதே மீனிங். ஹம் ப்ளஸ் நே, ஹம்னே, நாங்கள். ஆப் ப்ளஸ் நே, ஆப்னே, நீங்கள். இப்போது நான் சாப்பிட்டேன் எப்படி சொல்லணும்? இப்போ மைனே खाया எப்படி சொல்லணும்? ஐ ஏட், மைனே खाया. நீ சாப்பிட்டாய் எப்படி சொல்லலாம்? தும்னே खाया. அவன் சாப்பிட்டான், உஸ்னே खाया. அவள் சாப்பிட்டாள், அதே தான், உஸ்னே खाया. இவன் சாப்பிட்டான், இஸ்னே खाया. அவர் அல்லது அவர்கள் சாப்பிட்டார்கள், உனோம்னே खाया. இனோம்னே खाया. நாங்கள் சாப்பிட்டோம், ஹம்னே खाया. நீங்கள் சாப்பிட்டீர்கள், ஆப்னே खाया. புரியுதுங்களா? எல்லாமே இந்த வினைச்சொல் ஆண்பால் ஒருமை தான் யூஸ் பண்ணுறோம், நே சேர்த்ததுனால. இப்போது இந்த பியா, பியான்னா ட்ராங்க், குடித்தேன். நான் குடித்தேன் எப்படி சொல்கிறது? மைனே, மைனே பியா. நான் தண்ணீர் குடித்தேன், மைனே பானி பியா. நீ குடித்தாய், தும்னே பியா. அவன் குடித்தான், உஸ்னே பியா, இஸ்னே பியா, உனோம்னே பியா, இனோம்னே பியா, ஹம்னே பியா, ஆப்னே பியா. இப்போ देखा, देख पास्ट टेंस देखा இல்லையா? देखा அனா சா. இப்போ நான் பார்த்தேன், मैंने देखा. நீ பார்த்தாய், तुमने देखा. हमने देखा, நாங்கள் பார்த்தோம். आपने देखा, நீங்கள் பார்த்தீர்கள். அது மாதிரி दे पास्ट टेंस दिया, gave. நான் கொடுத்தேன், मैंने दिया. तुमने दिया, நீ கொடுத்தாய். उसने दिया, इसने दिया, हमने दिया. कौन, कौन யார் இல்லையா? அந்த வார்த்தையோட இந்த நே சேரும்போது கிஸ்னே, கிஸ்னேன்னு சொல்றோம். கிஸ்னேன்னா யார்? கோன்னால யார் தான், கிஸ்னேன்னா யார், இறந்த காலத்தில் யூஸ் பண்ணும்போது. இப்போ யார்
சாப்பிட்டாங்க எப்படி சொல்றது? கிஸ்னே खाया. யார் குடிச்சாங்க? கிஸ்னே पिया. யார் பார்த்தாங்க? கிஸ்னே देखा. புரியுதுங்களா? இந்த மாதிரி அப்போ ஆண்பால் ஒருமையில் யூஸ் பண்ணோம். இது வந்து நே யூஸ் பண்ணோம். வெர்பு வந்து ட்ரான்சிட்டிவ் வெர்ப். அதனால் சாப்பிட்றது खा. பாஸ்ட் என்ன? खाया, खाये, खाई, खायीम. 4 வடிவங்கள் இருக்குல்ல? அது எப்படி 4ஐயும் யூஸ் பண்ணுறது? அதாவது இந்த சென்டென்ஸில் ஒரு பொருள் கொடுக்கப்பட்டு இருந்தால் அந்த பொருள் சிங்குலரா ப்ளூரலா, அது ஆண்பாலா பெண்பாலான்னு பார்த்து இந்த வெர்பை சூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஹிந்தியில் ஃபல் அப்படின்னு உள்ள வார்த்தை மேஸ்குலின் ஜெண்டர், ஆண்பால்னு யூஸ் பண்ணுறாங்க இலக்கணத்தில். मैंने एक फल खाया. ஒரு பழம், பழம்னு உள்ளது ஆண்பால், ஏக் ஃபல் சிங்குலர் ஒன்று, அதனால் ஏக் ஃபல். இது ஒருமை ஆண்பால், அதனால் இந்த खाया. அப்புறம் दो फल 2 பழங்கள் பன்மை மேஸ்குலின் ஜெண்டர் வரும்போது இந்த खाये. இப்போ நான் 2 பழங்கள் சாப்பிட்டேன். मैंने 2 फल खाए. புரியுதுங்களா? இப்போது நான் ஒரு ஜிலேபி சாப்பிட்டேன். இங்கே ஜிலேபி அல்லது மிட்டாயி அது ஹிந்தியில் இலக்கணப்படி பெண்பால். இங்கே खाई யூஸ் பண்ணணும். मैंने एक जिलेबी खाई அல்லது एक मिठाई खाई. मैंने 2 जिलेबियाँ அல்லது मिठाइयाँ खाई. இப்போ खाया, खाये, खाई, खाई இப்படி யூஸ் பண்ணணும். புரியுதில்ல? இந்த கொடுக்கக்கூடிய செய்யப்படும் பொருள் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருந்தா அந்த ஆப்ஜெக்டினுடைய நம்பர் அண்ட் ஜெண்டர் படி இது யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், शंकर एट अ फ्रूट. शंकर ஒரு பழம் சாப்பிட்டான். शंकर ने एक फल खाया. शंकर ने 2 फल खाए. शंकर ने एक जिलेबी खाई. शंकर ने 2 जिलेबियाँ खाई. அதுக்கு பொண்ணாகவும் சேர்த்துடலாம். இப்போது रमणी, रमणी ने एक फल खाया. रमणी ने 2 फल खाए. இதே மாதிரி தான். இதுக்கு பதிலாக तुमने, நீ ஒரு பழம் சாப்பிட்டாய். तुमने एक फल खाया. तुमने 2 फल खाए. तुमने एक मिठाई खाई. அது மாதிரி हमने, நாங்கள் ஒரு பழம் சாப்பிட்டோம். हमने एक फल खाया. हमने 2 फल खाए. இது எதுவும் வந்துக்கலாம், சிங்குலரோ ப்ளூரலோ ஆண்பாலோ பெண்பாலோ எது வந்தாலும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தக்கபடி தான் இந்த வெர்பு மாறும். புரியுதுங்களா? ஆனால் இப்போ நீங்கள் ஸ்போக்கன் ஹிந்தி படிக்கும்போது இலக்கண விதிமுறைகள் படி தான் சொல்லணும் அப்படின்னு தேவையில்லை இல்லையா? அதனால் நீங்கள் சிரமப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இறந்த கால வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இப்போ நான் வந்தேன், मैं आया. நாங்கள் வந்தோம், हम आए. நான் பேசினேன், मैं बोला. புரியுதுங்களா? இப்போ ஸ்போக்கன் லாங்குவேஜ்னு வரும்போது நம்முடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்துறது தான். நீங்கள் அந்த மாதிரி சொன்னாலே கருத்துக்கள் புரியும். அதனால் அப்படி பேசினாலே போதும். புரியுதுங்களா? தன்யவாத். நமஸ்தே.